குருவியும் அம்மாவும். இந்த கதையில தாய்க்குருவி தன் 2 குஞ்சுகளுக்கு பசி எடுத்ததால இரைய தேடி கொண்டு வரத பார்க்கலாம் வாங்க. அம்மா பசிக்குதுமா, சாப்பிட்டு ஏதாவது கொண்டு வரீங்களாமா? ஆமாம்மா, எனக்கும் ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டு விட ரொம்ப நேரம் ஆச்சுமா, கொண்டு வரீங்களா? சரி கண்ணுங்களா, நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் ஏதாவது இறைய கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா குருவி இறைய தேடி போகுதாம். பத்திரமா இருங்க கண்ணுங்களா. அம்மா வர வரைக்கும் நம்ம இங்கேயே இருக்கலாம் அக்கா. ரொம்ப தூரம் வந்துட்டு குழந்தைகளுக்கு இன்னும் எதுவும் கிடைக்கலையே. இறைய தேடி போகும்போது ஒரு வீடு தெரியுதா. அங்க ஏதாவது இறை இருக்கான்னு கேட்டு பார்க்கலான்னு அம்மா குருவி பறந்து போகுதாம். அங்க ஒரு வீடு இருக்கிற மாதிரி தெரியுது, அங்க போய் கேட்டு பார்க்கலாம். வீட்டுல யாராவது இருக்கீங்களா? என்ன குருவி, என்ன வேணும்? எதுக்கு வந்து கத்திட்டு இருக்கீங்க? அம்மா, என்னோட குழந்தைகளுக்கு இறை தேடி ரொம்ப தூரத்துல இருந்து அதுக்கு ஏதாவது தானியம் இருந்தா கொடுங்கம்மா, என்னோட குழந்தைங்க சாப்பிட்ருக்கு. சரி சரி இரு குருவி, வரேன். சரிங்க அம்மா. அம்மா, நீங்க தனியா தான் இருப்பீங்களா அம்மா? சீக்கிரம் சாப்பிட்டு போ, குழந்தைங்க தனியா இருக்கிறவங்கள. நீங்க தனியா இருந்தனாலதாம்மா கேட்டேன். என்னோட கணவர் உடம்பு சரியில்லாம இறந்துட்டாரு. எனக்கு வயசாயிருச்சு, பேச்சு தனிக்க கூட ஆள் இல்லை. உனக்கு வேணும்னா என்னோட தோட்டத்தில் நிறைய பழங்கள் தானியங்கள்லாம் இருக்கு குருவி. சரி சரி, நீ சீக்கிரம் சாப்பிட்டு போ, என்னோட குழந்தைங்க தனியா இருக்காங்கல்ல. தாய்க்குருவி அந்த அம்மா தனியா இருக்கிறத நினைச்சு வருந்தியும் தன் குஞ்சுகளுக்கு இறைய கொண்டு போகணும்னு வாயில கப்பி கொண்டு போகுதாம். தாய்க்குருவி கொண்டு வந்த இறைய குஞ்சுக சந்தோஷமா உண்ணுதான். தன் குஞ்சுகளுக்கு தானியத்தை கொடுத்த அந்த அம்மா எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னதை நினைச்சு தாய்க்குருவி வருந்துதான். நல்லா சாப்பிட்டீங்களா கண்ணுகளா? ஆமாமா, வயிறு நிறைய சாப்பிட்டோம். ரொம்ப ருசியா இருந்துச்சுமா நீங்க கொண்டு வந்த தானியம். நான் தானியத்தை வாங்கிட்டு வந்தேன்ல, அந்த அம்மாவும் அவ்வளவு இனிமையானவங்க கண்ணுகளா. தனக்கு யாருமே இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க கண்ணுகளா. அப்ப உங்களுக்கு உதவி செய்யணும் அம்மா. ஆமாமா, உதவணும். நாம அந்த அம்மாக்கு துணையா அவங்க கூடயே போய் இருந்துக்கலாமா? அந்த அம்மா இருக்கிற பக்கம் மரம் செடி கொடி எல்லாம் இருக்காமா. அப்படி இருந்தா நம்ம அங்கேயே போய் தங்கிக்கலாமா அந்த அம்மாக்கு துணையா? அந்த அம்மா வீட்லயே மரம் இருக்கு கண்ணுங்களா. அது இல்லாம அந்த அம்மா உனக்கு வேணும்னா என்னுடைய தோட்டத்திலேயே நிறைய பழங்கள் தானியங்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க கண்ணுங்களா. சரி சரி வாங்க கண்ணுகளா. அந்த அம்மா வீட்டுக்கு 3 குருவிகளும் சந்தோஷமா பறந்து போனாங்களா. என்ன குருவி, தானியம் பத்திலையா குழந்தைகளை கூட்டிட்டு வந்திருக்க? அப்படி இல்ல அம்மா, உங்களுக்கு துணையா நாங்க இருக்கோம் அம்மா. அது அவங்க கூடயே இருக்கலான்னு நான் என்னோட குஞ்சுகளை கூட்டிட்டு வந்தேன் அம்மா. அடடே, பரவாயில்லையே, என்ன அறிவு குருவிகளுக்கு. ஆமாமா, இனி நீங்க சந்தோஷமா இருங்க.
கதை முடிவில் யாருமே இல்லைன்னு வருத்தப்பட்ட அம்மாவுக்கு துணையாக குருவியும் தன் குஞ்சுகளை கூட்டிகிட்டு அந்த அம்மா கூடயே வாழ்ந்தாங்களாம். இந்த அம்மாவை போல் நாமும் இருக்கிறதே இல்லாதவருக்கு கொடுத்து உதவணும். நாங்கள் பையன் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.